எங்கள் சாரு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார். கும்பகோணத்துக்கு பக்கம்தான் அவருக்கு ஊர். எங்கள் டெப்டி கலெக்டருக்கு ஊர் கும்பகோணம் பக்கம்தான். அந்த ஊரில் ஒரு அருமையான நிகழ்ச்சி நடந்தது. கும்பகோணத்தில், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் ஒரு பெரிய சங்கீத வித்வான் இருக்கார். ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்புங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் பேர் நரசையர். அவர் சங்கராபரண ராகம் பாடுறதுல ரொம்ப கெட்டிக்கார். அதனால அவருக்கு பேரே சங்கராபரணம் நரசையர்னு பேர். சங்கராபரணம்ங்கிற ராகம் பாடுறதுல ரொம்ப தேர்ந்தவர். திருவாரூர் ராஜரத்னம் பிள்ளை தோடி பாடுவதில் ரொம்ப கெட்டிக்காரர். தோடினா அது ராஜரத்னம் பிள்ளைகிட்ட கேட்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நரசையர் சங்கீத வித்வான், சங்கராபரணம் ராகத்தை ரொம்ப நல்லா பாடக்கூடியவர். அவருக்கு பேரே சங்கராபரணம் நரசையர். அவருக்கு ஒரு 100 ரூபா பணம் வேண்டியதார். நான் சொல்றது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முந்தி நடந்த கதை. 100 ரூபா தான் வேணும். பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு 100 ரூபா இப்போ தேவையாக இருக்கு, கிடைக்கல. அவர் என்ன பண்ணார், அங்கே இந்த மூப்பனார் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அந்த மூப்பனார் குடும்பத்தில் போய் ஒரு 100 ரூபா கடன் கேட்குறார். அவங்க கேட்குறாங்க, எதையாவது வச்சாதான் நாங்கள் பணம் கொடுப்போங்கிறாங்க. எதையாவது அடகு வச்சா தான் பணம் கொடுப்போங்க. என்கிட்ட அடகு வைக்க ஒன்றும் இல்லையே. ஏன் இல்லை? உங்கள்கிட்ட தான் ராகம் இருக்கு இல்லையா? ஆமாம், அதை அடகு வை. அதை எப்படிங்க அடகு வைக்கிறது? நீ இந்த 100 ரூபாயை என்கிட்ட கொடுத்து கணக்கு தீர்க்கிற வரைக்கும் எங்கேயும் அதை பாடக்கூடாது. சரியா? சரி. 100 ரூபாயை கடன் வாங்கிட்டு சங்கராபரண ராகத்தை அவர்கிட்ட அடகு வச்சுட்டார். இது சொன்னதுதான், எழுதலை, ஒன்றும் செய்யலை, எதுவுமே செய்யலை. சங்கராபரண ராகத்தை அடகு வச்சாச்சு. 100 ரூபா வாங்கினார், பொண்ணுக்கெல்லாம் நடந்துச்சு, போயிட்டார். போகிற இடங்களில், கச்சேரிக்கு போகிற இடத்துல சங்கராபரண ராகத்தை தவிர மற்ற ராகங்களை பாடுவார். எல்லாரும் கேட்பாங்க, ஏன்னா முக்கியமானது பாடாமல் அதை பாடுறீங்களேன்னு. இல்லை, இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு போயிடுவார். ஏதோ ஒரு போய் சொல்லிட்டு அப்படி போயிடுவார். கும்பகோணத்தில் ராயர் வீடு பெரிய பணக்கார வீடு. அந்த ராயர் வீட்டில் கல்யாணம். அங்கே இவர் பாடுறார் கச்சேரி. கூட்டம். அவர் நல்ல பாடுறவருங்கிறதுனால எதுக்க சங்கீத வித்வான்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள்லாம் உட்காந்து கேட்கறதுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் நல்லா இருந்தால் தான் பேச்சு நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். கேட்குறவங்க அப்படியே பேசாமல் இருந்தாங்கன்னா பேசுகிறவனுக்கு ஏண்டா பேசுகிறவனு வந்துடும். பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாமேங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. அதை ரசிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ எதுக்கு உட்காந்துருக்கிற சங்கீத வித்வான்கள்லாம் சங்கராபரணம் பாட போகிறார், கேட்போம் கேட்போன்னு இருக்காங்க. அவர் பாடல. ராயர் போனார், யோ சங்கராபரணத்தை பாடியா அப்படிங்கிறார். நரசையர் சொன்னார், என்னால் பாட முடியாது. ஏன் ஏன் பாட முடியாது? இல்லைங்க, வேண்டாம், அதை கேட்காதீங்க. சொல்லியா? நான் அடகு வச்சிருக்கேன். அப்படியா? இந்தா 100 ரூபா கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வா, நாளைக்கு இவர் கச்சேரி நடக்கும்ட்டான். இவர் கொண்டு போய் கொடுத்து, ஐயா கணக்கு தீர்ந்து போச்சு, இன்னமா நான் ராகத்தை பாடலாமான்னு பாடியா அப்படின்னா, மறுநாள் சங்கராபரண ராகத்தை பாடுறார். அடகிலிருந்து மீட்டேன். எங்க எங்கேயாவது போகிற இடத்துல சங்கராபரண ராகம் பாடினா அவருக்கு தெரியவா போகுது? தெரியாதுல்ல. ஏன் பாடிடக்கூடாதா? வார்த்தை சொல்லியாச்சுன்னா அதை மீறக்கூடாது, தட்டக்கூடாது. ஹரிச்சந்திரனுடைய அந்த மரபு இன்னைக்கு வரைக்கும் வருது. அதே மாதிரி நான் நல்லா பாடுவேன். ஒரு காலத்தில் நான் நல்லா பாடுவேன்.
ஹைஸ்கூலில் படிக்கிற காலத்தில் பாடுவேன். என் கிளாஸில் உள்ள பயல்வெல்லாம் என்ன பண்ணானுவ, டேய் நீ சும்மா இருக்க மாட்டானுவல்ல, இந்த பயல்வன்னா ஒம்பளப்பானு இல்லையா, நீ ரொம்ப நல்லா பாடுறடா, கேபி சுந்தராம்பா மாதிரி பாடுறேன்னா. இது எதுக்குடா என்ன உயர்த்துறதுக்கு சொல்கிறியா தாழ்த்துறதுக்கு சொல்கிறியா அப்படின்னு தெரியல. ஒரு நாள் சாயந்தரம் என்ன பண்ணானுவோ, என்ன அழைச்சிக்கிட்டு போனானுவோ சார், நாகூர் அனிபாக்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டானுவோ. நாகூர் தான் என்னோடய ஊர், அங்கே தான் இருந்தேன். அண்ணே என்ன இங்கடா என்னடா இவனை இழுத்துட்டு வந்திருக்கீங்க என்னடான்னார் அவர். அண்ணே நல்லா பாடுறான்னே, உங்கள் பாட்டே அருமையாக பாடுறான்னே அவன். அப்படியா, இவன் இந்த ஜவுளிக்கடை மொழியார் விட்டு பிள்ளைடா. ஆமாம், ஆனால் நல்லா பாடுறான். எங்கடா ஒரு பாட்டு பாடு அப்படின்னார். நான் அவர் பாடுற பாட்டையே அவர்கிட்ட பாடினேன். அவருக்கு புரிஞ்சு போச்சு நமக்கு எவ்வளவு சங்கீத ஆற்றல் இருக்குங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் ஒரு கேள்வி கேட்டார்கள் என்கிட்ட, நாகூர் அனிபா நீ ஏன் பாடணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டார். கச்சேரி பண்ணலாம், நிறையா பணம் வரும் அப்படின்னு. அதானே, மாதம் 100 ரூபா உனக்கு நான் தர்றேன், பாடாத. மாதம் 100 ரூபா ரொம்ப நாள் எனக்கு அனுப்புனார் சார். அவர் பாடாமல் இருன்னு அவர் அடவு வச்சார். அவர் என்ன பண்ணார், சங்கீதத்துக்கு நானும் ஏதாவது சேவை செய்யணும்ல, இந்த சேவையை செய்கிறேன்னு சொல்லி சொன்னார். இப்போ நாம் பார்க்குற போது ஒரு வார்த்தைக்கு, ஒரே ஒரு வார்த்தைக்கு ஒரு வித்வான் எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கிறார். எங்கள் அப்பா அவருடைய நண்பர், இஸ்லாமிய நண்பர், சிந்தாமதார்னு அவருக்கு பேர், பெரிய பணக்காரர். எங்கள் அப்பா ஜவுளி கடை வச்சுருந்தார், நான் அங்கே கடையில் தான் இருப்பேன். அவர் வருவார், எங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அவர் ஒரு பெரிய பணக்காரர். சிங்கப்பூரில் அவருக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் இருந்தது, பெரிய பணக்காரர் இருந்தார். பாருங்க, எல்லாம் ஒரு காலத்தில் அப்படியே போயிடுச்சு. பெரிய பணக்காரராக இருந்தவர் பெரிய ஏழையாக போயிட்டார். எங்கள் அப்பா கிட்ட சொன்னார், எங்கள் அப்பாவோட எங்கள் அண்ணனுடைய மாமனார் கொஞ்சம் வசதியானவர், அவர்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் வாங்கி கொடுங்க, மீண்டும் நான் அந்த கான்ட்ராக்டை எடுத்து சம்பாதிச்சிருவேன், கொண்டு வந்து தர்றேன்னு எங்கள் அப்பாட்ட சொல்கிறார். 1 லட்ச ரூபாயெல்லாம் கொடுப்பேன். நான் சொல்கிறது எவ்வளோ காலத்துக்கு முந்தி, அப்போ 1 லட்ச ரூபான்னா ஒரு 10 கோடிக்கு சமம். கொடுப்பார் ஐயா அப்படின்னார். வாங்க போய் கேட்போம். அவர் என்ன பண்ணார், 1 லட்ச ரூபாய் இவருக்கு கடன் கொடுத்துட்டார். எங்கள் அப்பாவை நம்பி கொடுத்துட்டார். நோட்டு எழுதி வாங்கிட்டு கொடுத்துட்டார். வந்துட்டார். சார் 3 வருஷத்தில் அது நோட்டு காலாவதி ஆகிடும் இல்லையா, 3 வருஷமும் ஆகிட்டு இன்னும் 1 பைசா கூட அவரால் கொடுக்க முடியல. வந்தார், எங்கள் அப்பாவை அழைச்சிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போனார். ஓய், பணம் தான் கொடுக்க மாட்டேங்கிற, வரவு வச்சாவது குடியா, ஒரு 500 ரூபா வரவு வச்சு குடியா அப்படின்னார். அதுக்கு அந்த சிந்தாமதார் சொன்னார், 500 ரூபா வரவு வச்சிடுவேன், 500 வேணும்ல, அதே இல்லையே, 500 என்கிட்ட இல்லையே. ஐயா நீங்கள் போங்க, நான் பணம் வந்தால் கொண்டு வந்து தர்றேன், போங்க, இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை. கண்ணாபுனான்னு திட்டுறார். இவர் பணம் கொடுத்தவர் கண்ணாபுனான்னு திட்டுறார். அவர் அதை கவலையே படலை. நீங்கள் திட்டுறது பூரா நியாயம், நான் வாங்கிட்டு கொடுக்கல அதனால் திட்டுறீங்க, என்னால் முடியல, பணம் வந்தால் தர்றேன் போங்கன்ட்டார். திட்டிவிட்டு இவர் வந்துட்டார். சார் சரியாக 7 வருஷம் ஆகிட்டு. அதுக்கு பிறகு அவருடைய மாப்பிள்ளை அதே மாதிரி சிங்கப்பூருக்கு போய் அதே கான்ட்ராக்ட் எடுக்கிறார். பெரிய பணம் வந்துட்டு, வருமானம் வந்துட்டு. முத இவருக்கு ஒரு செக் அனுப்புகிறார் சிங்கப்பூர்ல இருந்து, 7 லட்சம் ரூபாய். அந்த சிந்தாமதார் என்ன பண்ணார், எங்கள் அப்பாவை வந்து கூப்பிட்டார். போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து, வாங்க வாழ்மங்கலங்கிறது அவர் ஊர், சின்ன கிராமம், வாங்க வாழ்மங்கலத்துக்கு போவோம்னார். குதிரை வண்டியில் 2 பேரும் போகிறாங்க. என்னன்னு எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. கொண்டு போய் இந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தார். 7 லட்சம் ரூபாய இதோ இருக்குன்னார். என்னையா இவ்வளவு பணம்னார். நான் அல்லாஹ்கிட்ட வேண்டிக்கிட்டேன், முத எவ்வளவு பணம் வருதோ அதை கொண்டு போய் நான் அவருக்கு கொடுக்கணும்,
வாங்கின கடனை கொடுக்க முடியலேன்னு வேண்டிக்கிட்டேன். முத 7 லட்சம் வந்திருக்கு, அது உங்களுக்கு என்னார். இவ்வளவு வேண்டாம் ஐயா, நீயே பாவம் கஷ்டப்பட்டிருக்க, நான் 2 லட்ச ரூபா எடுத்துக்கிறேன், பாக்கிய நீ அல்லாஹ்கிட்ட நான் சொல்லிட்டேன். அல்லாஹ்கிட்ட சொன்னேன். முதலியார் திட்டிட்டு போறார், அவர் நியாயம் திட்டினது. ஆனால் பணம் வந்தா முத அவர் கடனை தான் கொடுப்பேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். இறைவன்ட்ட நான் துவா பண்ணிக்கிட்டேன். அதன்படி வந்தது 7 லட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டார் சார். வாங்கவே இல்லை, திரும்ப வந்துட்டார். ஒரு வார்த்தைக்கு உள்ள மதிப்பு அவருக்கு இன்னமும் கொடுக்க வேண்டியதே இல்லை. நோட்டெல்லாம் காலாவதி ஆயிட்டு கேட்கறதுக்கு நியாயம் இல்லை. ஆனால் வாக்கு இருக்குல்ல, கை நீட்டி வாங்கிட்டேன்ல, அதை எப்படி நான் இல்லைன்னு சொல்றது? அந்த நியாயம், அந்த நேர்மை, அந்த தர்மம் இருக்கிற வரை உலகில் மழை பெய்யும். இப்ப மழை பெய்யுதே ஏன்னு கேட்டா, யாரோ ஒருத்தன் அப்படி இருக்கான், யாரோ ஒருத்தர் 2 பேரும் அப்படி இருக்கான்னு அர்த்தம். நான் இல்லைங்கிறதுனால ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தமா? மிக அருமையாக வாழ்க்கையை நுணுகி பார்த்து நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் இப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையில் திருக்குறள் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். திருக்குறளை நான் ஒரு நடைமுறைக்கு ஏற்ற நூலாக வைத்திருக்கிறேன். ஏதாவது ஒன்றுனா நான் திருக்குறளை பார்ப்பேன். ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு அப்போ சைக்கிளில் போவேன், போய் திரும்புகிறேன், வடக்கு வீதியில் திரும்புகிறேன். அரசகுல தெருவிலேருந்து, அவருக்கு தெரியுங்கிறதுனால சொல்கிறேன், அரசகுல தெருவிலேருந்து வடக்கு வீதியில் திரும்புகிறேன். அந்த முனையில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தான். ஐயா வாங்கன்னா, யாரோ கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு போனேன். நீங்கள் தான் சண்முக வடிவேலான்னு கேட்டான். ஆமாம். அப்போனா கிட்ட வாங்கன்னா, ஏதோ ரகசியம் சொல்ல போகிறான் போல இருக்குன்னு நினச்சி கிட்ட போனேன். நல்லா வாங்க, கிட்ட வாங்க. கிட்ட போன உடனே விட்டான் ஒரு அறைய புள்ளேன்னு கொடுத்தான். கண்ணில் பூச்சி பறக்குது அப்படியே. நான் ஒன்றும் செய்யலை. அவனை ஏன்பா அடிச்சேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விடுவேன்னா. போகிறோம், ஒன்று போகிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். பாடம் நடத்தவா மனசு வரும்? அதையே சுற்றுது மனசு. ஏன் அடித்தான்? எதுக்கு அடித்தான்? அவனுக்கு நமக்கு தான் ஒரு உறவு இல்லை, ஒன்றும் இல்லையே, ஏன் அடித்தான்? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அடிச்சிட்டான், திரும்ப அடிக்கிறதா? அது நம்மளால் முடியாது. போலீஸில் சொல்லலாமா? சொல்லலாம், ரொம்ப செலவாகும். அடியாள் வச்சு அடிக்கலாமா? அதுக்கும் தான் செலவாகும். இப்போ வேற என்னடா பண்ணுறது? நான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு கேளு. திருவள்ளுவர் சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அந்த குறள் தான் எனக்கு நினைப்பு வந்தது. இன்னா செய்தாரை ஒருத்தல், நமக்கு கெடுதல் செய்தவர்களை தண்டிப்பது எப்படி என்றால், அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அவர் வெட்கப்படும்படியா அவருக்கு ஒரு நன்மையை செய்துவிடு. இது திருவள்ளுவர் காட்டுற வழி. இப்ப நான் பார்த்தேன், திருவள்ளுவர் வழியிலே போவோம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு எதுக்கு வருவான், அவனுக்கு நம்ம ஒரு உதவி செய்வோம், சரியா போயிடும். அதான் அவனை தண்டிக்கிற முறை. அப்படி திருவள்ளுவர் சொல்றார். சார், அன்னைக்கு சாயந்தரமே எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கல. மாலையில் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன், என்ன அடித்தவனை வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சார். என்ன காலையில் அடித்தவன் இப்போ அடி வாங்கிட்டு இருக்கான். ஒருத்தன் குத்துறான், என்னை ஒரு அறை தான் விட்டான். அவன் அடிக்கிறான், குத்துறான், காலால் எட்டி உதைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அறிவு கெட்டவனே, நாயே, அது இதுன்னு திட்டுறான். இவன் வாங்கிட்டே இருக்கிறான். இப்போ நம்ம மனசு என்ன செய்யும்னா, கொஞ்சம் சந்தோஷப்படும். காலைல நம்மளை அடித்தான், இப்போ வாங்குறான், வாங்கிட்டோம். நான் அப்படி நினைக்கல. இந்த நேரத்தில் போய் நம்ம அவனுக்கு உதவி செய்வோம். திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, அவர் நானே நன்னயம் செய்து விடல்னு செய்வோம்னு நினச்சிக்கிட்டு போகிறேன்.
அந்த அடிக்கிற ஆளை கேட்டேன், யோ ஏன் அவரை அடிக்கிற? யோ எனக்கும் அவருக்கும் உள்ளது, நீ போ. நடு ரோட்டில் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தனை அடிக்கிற, கேட்காம இருக்க முடியுமா? ஏன் அடிக்கிற? அவன் சொல்கிறான், உனக்கு தெரியணும் இப்போ முக்கியமாக. ஆமாம், 10 ரூபா வாங்கினான் ஐயா, 10 ரூபா. 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். எப்போ கேளு அப்போங்கிறான், இப்போங்கிறான். இன்னைக்கு கேட்குறேன், 4 வருஷமா கொடுக்க மாட்டேங்கிறியடான்னு கேட்குறேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? யோ உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன் அவசரப்படுறேன்னு கேட்குறான். 5 வருஷம் 6 வருஷம்லாம் சும்மா இருக்கான், நீ 4 தான், நீ எதுக்கு கிடந்து தவிக்கிறன்னு சொல்லி கேட்குறான். அடித்தா என்னான்னு கேட்டேன். 10 ரூபா ஒரு பெரிய காரியம் ஐயா, அதுக்காக போயிட்டு அவனை அடிக்கிறியே நியாயமா அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், அவ்வளவு ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் என்ன கொடு. இப்போ நான் பார்த்தேன், அவர் நானே நன்னயம் செய்து விட, ரைட்டு இந்த 10 ரூபா. அவன் வாங்கிக்கிட்டு இப்போதான் நீ மனுஷன்ட்டு அவன் போயிட்டான். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நாம நமக்கு கெடுதல் பண்ணினவனுக்கு திரும்ப நன்மை செய்தால் அவர் நாண அவர்கள் வெட்கப்படுவார்கள், தலை குனிந்து நிற்பார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இப்போ அவன் என்ன செய்வான்? தலை குனிஞ்சு நிற்பான்ல. அதை பார்த்து ரசிக்கலாம்னு திரும்பி பார்க்குறேன். அவன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த ஆள் இருக்கிறது தெரியாமல் நம்ம அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அடிக்கிறானுவோ. இவர்கிட்ட காலையில் ஒரு அரை விட்டா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறாரு. நம்ம பணம் வேணும்னா இவரையே வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா வேணும்னு வச்சுக்க, ஒரு 5 அறையை விட்டு சாயந்தரம் வரும்போது 5 அறை சாயந்தரம் வா 50 ரூபா கொண்டாந்து கொடுப்பான், கணக்கு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டேன்னா, ஆஹா, திருவள்ளுவர் நெறியில் போனோம்னா டெய்லி அடி வாங்கணும் போல இருக்கடா. இவன் பணம் எப்போ வேணுமோ அப்போலாம் நம்மளை அடிப்பான். என்ன வள்ளுவர் இப்படி நம்மளை மாட்டி விட்டாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு போய் அதை யோசனை பண்ணிவிட்டு திருக்குறளை எடுத்து பார்த்தேன். திருவள்ளுவர் சொல்கிறார், டேய் ஒரே ஒரு குறளை படிச்சுட்டு அதன்படி போகலான்னு நினைக்காத, பொதுவாக எல்லாத்தையும் பாரு, நான் உனக்கு வழி காட்டியிருக்கேன் பார்த்துக்கோன்னு. பார்த்தா இன்னொரு குறளில் சொல்கிறார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நான் நல்லது செய்ய சொல்றேன், யாருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அவர் நானேன்னு சொன்னான். அவர் வெட்கப்படும், எவன் வெட்கப்படுவானோ அவனுக்கு நல்லது செய்யலாம். ஆனா எவன் அதை தனக்கு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு டெய்லி நம்மளை அடிக்கிறானோ அவனுக்கு என்ன முறையோ அந்த முறையில் தண்டனை கொடுத்துடணும். நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை. அவர் அவர் பண்பை தெரிந்து கொண்டு செய் அப்படின்னு சொல்லி சொன்னார். தெரியாமல் செய்தது என்னுடைய பிழையே தவிர அவர்கள் பிழை அல்ல. சார் ஒன்றும் இல்லை, இந்த இந்த கல்யாணம் ஆனவொன்னே ஹனிமூன் போகிறாங்க, ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு போகிறாங்களா. இந்த டிவி சேனலுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க, மைக்கு கேமரா எடுத்துன்னு அந்த ஹனிமூன் கப்பல் இருக்குல்ல அவனுங்களை பேட்டி காணுமாங்க. பார்த்துக்கிறீங்களா? பேட்டி எடுக்கிற தம்பதிக்கிட்ட பேட்டி எடுக்கிற எல்லா நிருபர்களும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் கேள்வி கேட்பானுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? அந்த பொண்ணு அஜித், விஜய், கார்த்தி, சூர்யா. ஒரு பொண்ணு கூட ஹஸ்பண்ட் பேரை சொல்லவே சொல்லாது. சொல்லுமா? சொல்லாது. நம்மளும் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அந்த ஹேண்ட்பேக் இங்கே வச்சுக்கின்னு அந்த பொண்ணு கூடயே ஒட்டி நிற்பான். ஏன்னா ஃப்ரேம்லையாவது நம்ம வரணுமேனு. அதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? அது மனசில் இருக்குது சொல்லுது, ஏதோ பெருந்தன்மையாக நம்மக்கிட்ட ஒய்ஃபாக இருக்குது.
சும்மா போய் நீ அஜித்தை இப்படி சொன்ன, நான் தானே உன்னை கட்சி வரையும் காப்பாற்றுவேன், சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும். உண்மை அது. ஏன்னா நீ அஜித்தை பார்த்துருக்க, உன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துருக்க. தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட்டு இல்லை, விட்டுணும். நிறைய பேருக்கு அது தெரியல. சில பேர் சொல்கிறாங்க சார் சினிமா, ஓ இப்போ இதெல்லாம் சினிமா டிக்கெட் ஏறிடுச்சு 200 ஏண்டா ஒரு வாரம் இரு, ராக்கர்ஸில் போட்டுற போகிறான். அடுத்த வாரம் 25 ரூபா சிடி விற்க போகுது. எதுக்கு அதுக்கு போய் எதுக்கு கவலைப்படக்கூடாதுங்க சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சண்டை போட்டுக்கிட்டா ஹஸ்பண்ட் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது 1/2 கிலோ அல்வா 2 முழம் மல்லிப்பூ சமாதானம், அது மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம். ஈவன் இலக்கியத்திலலாம் படிச்சிருக்கோம், கதையிலெல்லாம். இப்போ அது மாதிரி முடியாதுங்க. 1/2 கிலோ அல்வாவே 400 ரூபாய்க்கு விற்கிது. 2 முழம் பூவு கிட்டத்தட்ட 100 ரூபாய் சென்னையில். இவ்வளோ காஸ்ட்லியாக எதுக்கு சமாதானம் ஆகுதுன்னு விட்டுறான். ஆனால் அது சண்டையை வளர்க்கும். புத்திசாலி என்ன பண்ணுவான் தெரியுமா, நேராக வீட்டில் போய் ஜன்னலெல்லாம் சதிட்டு படார்னு காலில் விழுவான், முடிஞ்சு போச்சு. 10 பைசா செலவு கிடையாது சார். எல்லாமே அப்படி தான். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பாசிட்டிவாக. நிறைய பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா, மனைவி மரியாதை தரல சார், என் ஒய்ஃபு வீட்டில் மதிக்கவே மாட்டேங்குதே. கணவன் மனைவி உறவுலாம் வந்து அதிலெல்லாம் நீ ஐஎஸ்ஓ பார்க்கக்கூடாது. 901 9001 ஒய்ஃபுனா அப்படி தான் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்கன்றதில் தெளிவாக இருக்கணும். தெளிவு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு எதாவது குடும்ப கஷ்டம் வருமா சார்? சார் எங்கள் வீட்டில் டேங்க் கிளீனிங் ஞாயிற்றுக்கிழமை எப்போது ஒரு வாட்டி நான் தான் பண்ணுவேன். டேங்க் கிளீனிங் பண்ணுறதுக்காக மேலே போனேன், ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துக்கினேன். டேங்க் கிளீனிங்க்கு என்ன ட்ரெஸ் சார் போட்டு போவாங்க? மேலே இருக்கிற டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போவாங்க? ஒரு ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட்டு. கேவலமாக போயிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இறங்குறேன். எனக்கே தெரியுது ப்ளீச்சிங் பவுடர் நாத்தம். அப்போ தான் என் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாம் இந்த இது கம்ப்யூட்டர் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் வந்து உட்காருது. என் ஒய்ஃபுக்கு என்னை பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு அவன் முழிக்கிறா. அந்த ஃப்ரெண்ட்ஸு நான் உள்ளே வந்தோடனே எனக்கே தெரியுது, உள்ளே ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக ப்ளீச்சிங் பவுடர் வாசனை. என் ஒய்ஃபு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, திஸ் இஸ் மை ஹஸ்பண்டு, சம்டைம்ஸ் ஷீ லுக்ஸ் பஃபூன் அப்படின்றான். சார் அதுக்காக டேங்க் கிளீனிங் கோட் சூட்டாக போட்டு போக முடியும்? நம்மளை பஃபூன்னு சொல்லிட்டான் விடு. எல்லாமே அப்படி தான். சில பேர் ஒய்ஃப் ஆஃபீஸுக்கும் போனோம். சில பேர் அநியாயங்க, எதிர்பார்ப்பே தமாஷா இருக்குது. நான் பார்க்குறேனே, இந்த பெண் உங்களுக்கு கல்யாண பெண் எப்படி வேண்டும் அப்படின்னா, சில பேர் கூச்சமே இல்லாமல் சொல்கிறான், படித்த அழகான கை நிறைய சம்பளம் வாங்குகிற அடக்கமான பெண் வேண்டும்னு கேட்போம். பார்த்தீங்களா? டேய் அந்த காம்போல அடக்கம் எப்படி வரும்? இல்லை, வெறும் அடக்கம்னு விடு. படித்த அழகான வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற அடக்கமான பெண், அந்த காம்போல வராது. நம்ம எல்லாமே மாற்றி மாற்றி தான் சார். உண்மையிலேங்க பேப்பர்காரனே எவ்வளோ மாறிக்கிறான், நம்மளை மாற்றிட்டான் பாருங்க சார். ஒரு ஆள் 6 கல்யாணம் பண்ணி அரெஸ்ட் ஆகியிருக்கான். 6வது கல்யாணம் போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 6 பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். இல்லை, அவனை போடும்போது என்னங்க போடணும் பேப்பரில்? திருட்டு பைய, களவாணி பைய, மோசக்காரன், நாசக்காரன், அப்படி தானே சார் போடணும். ஆனால் பேப்பரில் பார்த்தீங்கன்னா காதல் மன்னன் கைது அப்படின்னு போடுறான். நமக்கு என்னன்னா, இவன் அவனை திட்டுறானா இல்லை நம்மளெல்லாம் மன்னன் ஆபத்துக்கு மோட்டிவேட் பண்ணுறானா? அப்படியா போடுறது? எல்லாமே அப்படி தான். அதாவது இப்போ மனைவி வந்து சம்பளம் கொடுக்குறாங்கன்னா சில விஷயம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ என்னோடய ஒய்ஃபு வேலை செய்கிறாங்க சார், நான் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோமோ அவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்க. ஆனால் என்ன ஒன்று, திடீர்னு குண்டு தூக்கி போடுவான். திடீர்னு காலையில் நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது என்னை என் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிடுங்கன்னுவான். எரிச்சலாக இருக்கும். ஏன்னா நம்ம மைண்ட் செட்டப் வேறு அன்றைக்கி காலையில். அதுவும் இல்லாமல் அவங்க ஆஃபீஸு வீட்டிலேருந்து இந்த பக்கம் 5 கிலோமீட்ரு, என் ஆஃபீஸு வீட்டிலேருந்து இந்த பக்கம் 5 கிலோமீட்ரு. அவங்கள விட்டுட்டு நான் போகணும், வேறு வழி இல்லை. 1ஆம் தேதி நம்ம அவங்க சம்பளத்தை வாங்கி வைக்கிறோம், செலவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
வாமா அப்படின்னு. இல்லை என்ன பிரச்சனைனா, அவங்க ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மெயின் கேட்லேருந்து டைம் ஆஃபீஸே 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். உள்ள எம்என்சி கம்பெனி. அன்றைக்கி 8 போய் உள்ளே விட்றேன். ஒரு 30 வயசு பையன் சார். அவனுக்கு கல்யாணம் ஆச்சோ இல்லையோ தெரில. என் ஒய்ஃபு சொல்கிறா, இவர் தான் எங்கள் டீம் மேனேஜரு, குட் மார்னிங் சொல்லுங்கன்றான். யாருக்கு? அவனுக்கு. நான் ஏன் குட் மார்னிங் சொல்லணும்? நான் என் ஆஃபீஸில் ஜென்ரல் மேனேஜருங்க. எல்லாருமே எனக்கு குட் மார்னிங் சொல்லுவானுங்க. நான் 30 வயசு பையனுக்கு நான் போய் ஏன் குட் மார்னிங் சொல்கிறேன்? டீம் மெம்பர் டீம் லீடர்னு அவன் என்ன தோனியா? அவன் அதை விட இன்னும் மோசம்னா, அவன் என்னை பார்த்து சொல்கிறான், என்ன மிஸ்டர் மோகன் சுந்தரம் வேலைக்கு போலியா அப்படின்றான். ஏதோ பையன் குழந்தைங்கள பார்த்து நீ ஸ்கூலுக்கு போலியான்னு கேட்குற மாதிரி. ஒரே நிமிஷம் கோபம் வந்தது. ஒய்ஃபு மாதம் சம்பளம், குட் மார்னிங் சார், முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் நான் அவங்க ஆஃபீஸுக்கு உள்ளே போனாலே யாரை பார்த்தாலும் மனசு மாறிடுச்சு. மனசு தான் காரணம். எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடாது, மனசு மாறிடுச்சு. அவங்க ஆஃபீஸ் உள்ளே போகும்போது யாரை பார்த்தாலும் சரி, மார்னிங் சார், மார்னிங் சார், மார்னிங். அதனோட எஃபெக்ட் என்ன தெரியுமா சார்? ஒரு நாள் நானும் என் ஒய்ஃபும் வரோம். வாட்ச்மேன் வாசலில் நிற்கிற வாட்ச்மேன் சொல்கிறான் இன்னொருத்தங்கிட்ட, டேய் சார் வர்றா, தங்கமானவர்றா, நம்ம மேடம் தான்டா ஹெட்வைட்டுன்றான். சார் அடுத்தவன் ஆஃபீஸில் போயிட்டு தங்கமானவன் பேர் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் சார். சிலதெல்லாம் அப்படி தான் மாறி போச்சுன்னா நம்மளும் ஒத்துக்கணும். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் மனைவிமார்கள் எப்படி இருந்தாங்க சார்? சினிமாவில் பார்த்துருக்கேன், புக்கில் படிச்சிருக்கேன், ஐயாவுக்கு தெரியும். மனைவி என்பவர் கணவனுக்கு முன்னால் எழுந்து குளித்து முடித்து பூஜை பண்ணி பொட்டு வச்சு தலை பின்னி புருஷனோட காலை தொட்டு இருந்துதான் சார். நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? அது வேணாம் சார், அவ்வளோ கூட எதிர்பார்க்கல. நான் தூங்கிக்கிறேன், என் பையன் காதுகிட்டே வந்து சொல்கிறான், அம்மா எழுந்துக்க சொன்னாங்க, இல்லைன்னா தண்ணி ஊற்ற சொன்னாங்கன்னு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட தட்டு, ஹஸ்பண்ட் சாப்பிட்ற தட்டில் தான், இலையில தான் ஒய்ஃப் சாப்பிடுவாங்களாம். நம்ம அவ்வளோ எதிர்பார்க்கல. 2வது சாதம் போட்டு ரசம் ஊற்றும் போதே சொல்கிறா, அப்படியே தட்டை தூக்கி போடாதீங்க, ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுங்க, காஞ்சா நல்லா இருக்காதுன்னு. நீங்கள் சாப்பிட்ற ஆசையே போயிடும். எல்லாமே அப்படி தான், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். சில வாட்டி அவங்க சொல்கிறதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஏதாவது தலைப்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு புக் எடுத்து வச்சோம்னா, சார் எப்படி சார் நோட்ஸ் எடுப்போம்? ஒரு புக்கு ராமாயணம் பட்டிமன்றம் ஒரு புக்கு எடுக்கிறோம் 2 பாயிண்ட் எழுதுகிறோம், இன்னொரு புக்கு எடுக்கிறோம். என் ஒய்ஃபுக்கு என்னென்னா, உடனே அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு புக்கு எடுக்கணுன்னுவா. நீ ஒரு புக்கு பார்த்து பாயிண்ட் எடுத்தியா, அதை வை, இன்னொரு புக்கு எடு, எல்லாத்தையும் பரப்பி வைக்காத வீட்டில். எடுத்த இடத்துல வெய்யி, எடுத்த இடத்துல வெய்யி, எடுத்த இடத்துல வெய்யின்னு பார்த்து அப்புறம் ஒரு நாள் நான் சொல்லிட்டேன், நீ சொல்கிறது தப்பு இல்லைம்மா, இன்னும் கூட 20 வருஷம் முன்னால் ராயபுரத்துலேருந்து எடுத்துன்னு வந்தேன், போய் வச்சுட்டு வந்துடுவான்னு. அன்னிலேருந்து அது சொல்கிறதில்ல. அட்ஜஸ்ட்மெண்ட் தானே சார், எல்லாமே நம்முடைய மனசு சார், எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் சார். சென்னையிலலாம் ஈவினிங்கில் வந்து ஃபேமிலியோடு வெளில போகிறதோட சும்மா இருக்கலாம் பஸ்ஸில், அவ்வளோ க்ரௌடு. நானும் என் ஒய்ஃபும் ரிசப்ஷனுக்கு பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணி ஏறணும், பயங்கர க்ரௌடு. அது என்னவோ தெரிலங்க, பஸ்ஸில் ஏறினோடனே லேடிஸுக்கு மட்டும் எப்படியோ சீட்டு கிடச்சிடுதுங்க, டிக்கெட்டும் கிடையாது. நம்ம டிக்கெட் வாங்கிக்கின்னு கூட்டம் முந்தி டிரைவர் கிட்ட எடுத்துமே விட்டானுங்க. அந்த என்ஜின் சூடு, காலெல்லாம் சூடு. திரும்பி பார்த்தா ஒய்ஃப் எங்கே இருக்குதுன்னே தெரியல, நம்ம ஹைட்டுக்கு எவனையும் தெரியல பின்னாடி. எனக்கு என்ன பையனா, 4வது ஸ்டாப்பிங்கில் இறங்கணும். இந்த ஒய்ஃபு கரெக்டாக இறங்குவாங்களான்னு விட ஏன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை சார். வேண்டாத தெய்வம் இல்லை. என் பஸ் ஸ்டாப்பிங் வந்து இறங்கின உடனே திரும்பி பார்க்குறேன், பின்னால் ஒய்ஃப் இறங்கலை. பஸ் எப்போனாலும் எடுத்துருவான். வேறு வழியில் இந்த படிக்காதவங்க கத்துவாங்களே, அது மாதிரி பரிமளம்னு கத்துறேன். திடீர்னு உள்ளேருந்து ஒரு அம்மா எட்டி பார்த்து இன்னாங்க இருந்துச்சு. அது வேற பரிமளம். அந்த பரிமளத்துக்கு பாருங்க, அவங்க ஹஸ்பண்டு குரலும் என் குரலுக்கும் வித்தியாசம் தெரியல. இன்னாங்க இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம பரிமளத்தை விட அது பெட்டராக இருந்தது.
அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல. கட்சியா நம்ம பரிமாணம் இறங்கிடுச்சு, கோவம் காட்ட முடியாது. இந்த ஸ்டாப்பிங் வந்தவொடனே இறங்க வேணேன், கூச்சமே நான் சொன்னேன், தூங்கிட்டேங்கன்றா. எதுக்கு 4 ஸ்டாப்பிங்க்கு தூங்கிட்டேங்கன்னு நான் சொன்னேன். எப்படி ஓடுற பஸ்ஸில் ஈவினிங்கில் இவ்வளோ ரஷ்ல 4 ஸ்டாப்பிங்கில் எப்படி தூக்கம் வருது? நான் வேணா இல்லாதவா என்னால் தூக்கம் வருது உங்களை மாதிரியானா எல்லா ரோட்லேயே. சார் அதை பற்றி கவலைப்படாது சார், அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இப்போ கவர்மெண்ட் வந்து 2 வீலருக்கெல்லாம் மெட்ராஸ்லாம் பயங்கரமாக பிடிக்கிறாங்க. ஹெல்மெட்டு போல சுத்தம், ஹெல்மெட்டு போட சொல்கிறாங்க 2 வீலருக்கெல்லாம், அது மஸ்ட்டு. ஆனால் உண்மையிலே 2 வீலர் வச்சுருக்கிறவனுக்கு தான் அதனோட கஷ்டம் தெரியும். 7 கிலோ சார், நம்ம தலையே 3 கிலோ வெயிட் தான். அதை போட்டால் பக்கத்தில் லாரி வந்தாலும் வந்து லாரி பயமாக இருக்குது. இந்த 2 வீலரில் மட்டும் ரிவர் மிரர்லாம் சும்மா தெரியல, கார் மாதிரி கிடையாது. நம்ம எங்கேயாவது பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்தால் எவனாவது சொதப்பி விட்டு போயிருப்பான். நம்ம ஓட்டும் போது தான் அது ஒயினும், பின்னால் வர வண்டியெல்லாம் தெரியாது. ரொம்ப கஷ்டம், ப்ராக்டிக்கலாக கஷ்டம். கவர்மெண்ட்டு கண்டிஷனாக சொன்னவொன்னே வேறு வழி இல்லை. எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும் வாழ்க்கையில் சார். ஒன்று பூட்டு செய்கிற கம்பெனி தான் உங்களுக்கு 3 சாவியும் கூட சேர்த்து தருது, ஞாபகம் வச்சுக்கலாம். பிரச்சனை வரும், அதுக்கு தீர்வு கண்டிப்பாக 3 தீர்வாவது இருக்கும். அதை யோசிக்கணுமே தவிர பிரச்சனையை பார்த்து பயந்துடக்கூடாது. ஹெல்மெட்டு போடுறதுன்றது பிரச்சனை 2 வீலர் காரனுக்கு. ஆனால் அதில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு பாருங்கள். சாதாரணமாக பின்னால் ஏறி உட்காந்து உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் தங்கச்சி சரியில்லை, உங்கள் தொண ஒன்றும் கேட்காது. விஜய் ஸ்டைல் தான், கேட்கல. ஹைகோர்ட்டு இன்னும் சூப்பரு, பின்னால் உட்காரவங்களும் போடணும்னுடுச்சு, கொண்டைக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துட்டேன். அப்போவும் நம்மளால் அந்த விண்டு ஷீலை தூக்கி ஓன்னு கத்தின்னு வரா, ஒன்றும் கவலை இல்லை. ஆக ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதில் என்ன நன்மை இருக்குன்னு பார்க்கணும், அதுதான் கரெக்டு. நல்லாலாம் போச்சு, நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈரோட்டில் என்ன ஆயிடுச்சிங்க, ஒரு பெட்ரோல் பங்கில் 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரே கலரு பைக்கு, 2 பேரும் பெட்ரோல் போட வந்தான். இந்த ஒய்ஃபு 2 இறங்கி நின்றுது. பெட்ரோல் போட்டு வரும்போது ஒரு ஒய்ஃபு வேற ஒருத்த வண்டியில் ஏறி உட்காந்துடுச்சு. இப்போ தெரியுதா ஒய்ஃபெல்லாம் ஹஸ்பண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு? பைக்கு கலர் வச்சு ஏறி உட்காந்துச்சு. அவனும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்சம் தூரம் போனோன்னே என்னங்க இந்த வழியில் போகிறீங்கன்னு குரல் கேட்குது. அவன் குரல் நல்லா இருக்குதே, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பி பார்த்தான். மூச்சு நல்லா இருக்குது, நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவனை ஃபோன் பண்ணி வர வச்சு 2 பேரும் நட் ரோட்டில் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு போயிட்டானுங்க. பிரச்சனை வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என் ஹெல்மெட் பின்னால் என் ஃபோட்டோவே வச்சுருக்கேன், ஏப்போ சைஸு, ஒன்றும் மாறாது சார். எல்லாமேங்க நம்மக்கிட்ட இருக்குங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்குது. அது ஒன்றும் இல்லை. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் டெல்லிக்கு போனேன் ஒய்ஃபு நான் பையன் போயிட்டோம். அங்கே வந்தாங்க, பெரிய ஹோட்டலுக்கு போனால் புக் பண்ணியிருந்தோம், ஹோட்டலுக்கு போனோம். இல்லை என்னென்னா ஹோட்டலுக்கு போய்ங்க, நம்ம மனுஷ மூளை இருக்குல்ல ரொம்ப வித்தியாசமானது. நீங்கள் எவ்வளவோ படிக்கிறீங்க, படிக்கிறது எல்லாமே எப்போவுமே ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் எப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு மூளைக்கு தெரியும். ஒரு புத்தக விழாவில் உள்ளே வந்தோமா டக்குன்னு மூளை சொல்லும், ஜெயகாந்தன் கதை தேடி இந்தியா ரொம்ப நாளாக போய் தேடு போ சொல்லும். அந்த மாதிரி நான் அந்த ஹோட்டலுக்கு போனவனை தான் எப்போ படித்தது ஞாபகத்தில் வந்தது. என்ன, வெளியூரில் போய் ஹோட்டலில் தங்கும்போது எச்சரிக்கையாக இருக்கவும். ஏனென்றால் சில ஹோட்டல்களில் அறையில் நடு செவுத்தில் 3 ஒரு அரை அடிக்கு வந்து ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக கண்ணாடி போட்டு அந்த கண்ணாடிக்கு பின்னால் கேமரா வச்சு உங்களை படம் எடுத்து நெட்டில் போட்டுருவாங்கோ போட்டுருந்தான். அதை படித்தது மூளை ஞாபகம் வந்துச்சு. போய் இறங்குந்து டெல்லி வேறையா பயம் வந்துடுச்சு. 2nd ஃப்ளோரு டக்குன்னு என்ன, என் ஒய்ஃபை நீ பையனை கூட்டிகிட்டு லிஃப்ட்டில் வான்னு சொல்லிவிட்டு ரூம் சாவியை வாங்கிக்கின்னு தப்புன்னு மேலே போனேன் 2வது ஃப்ளோருக்கு. ஆனால் அப்போவே இன்னொன்று ஞாபகம் வந்தது. ஏன்னா அதை படிக்கும் போதே கூட ஒன்று படித்தான். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், அந்த கண்ணாடிக்கு பின்னால் கேமரா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ரூமில் ஃபுல்லாக லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்து அந்த கண்ணாடியில் காமிங்க,
ஒளி ஊடுருவுச்சுன்னா உள்ள கேமரா இருக்குது, ஒளி ஊடுருவாமல் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கேமரா இல்லை. சரி செக் பண்ணிவிடுவோன்னு மேலே போயிட்டேன். மேலே போய் ரூம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி என் செல்ஃபோன் எடுத்து டார்ச் அடிச்சு இப்படி அடிக்கிறேன். சார் அடிக்கும் போதுங்க மறந்துடுச்சு. ஊடுருவுச்சுன்னா இருக்குதுன்னு அர்த்தமா, ஊடுருவலைனா இருக்குதுன்னு அர்த்தமா மறந்து போச்சு. திரும்பி பார்க்குறேன், என் ஒய்ஃபு பையனை வச்சுன்னு சூட்கேஸை வச்சுன்னு கோவமாக நிற்கிறா. அங்கே எங்களை தனியாக விட்டுட்டு இங்கே என்ன வந்து மேஜிக் பண்ணின்னுக்கிற அப்படின்னா. இப்போ ஒய்ஃபுக்கிட்ட கேட்கலாம் இந்த மாதிரி இருக்குன்னு, அத்தோடு முடிஞ்சுது டூரு. ஆனால் டார்ச் அடிச்சு பார்த்து இது ஊடுருவதா பாருன்னு கேட்க முடியாது. ஏன்னா ஊடுருவது அப்படின்னா என் ஒய்ஃபுக்கு புரியாது, அவன் இங்கிலீஷ் மீடியம் படித்தவன். ஊடுருவத்துக்கு என்ன இங்கிலீஷில் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் தமிழ் மீடியம் படித்தவன். எதுக்கு பிரச்சனைன்னு எல்லா லைட்டும் போட்டேன். 2 நாள் சார் வள்ளலார் மாதிரி மூஞ்சி மூடிக்கினே உட்காந்துருந்தேன், வேறு வழியே கிடையாது. எதுவாக இருந்தாலும் சார் நல்லது செய்யுங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க, நல்லது செய்கிறதுலேயும் பார்த்து செய்யணும். ஐயா ஒன்றும் அற்புதமாக சொன்னாங்க, நன்றாற்றல் உள்ளும், இல்லைன்னா டெய்லி 10 ரூபா கொடுக்குற மாதிரி தான் நன்றாற்றல் உள்ளும். எனக்கு தெரியுங்க, நம்ம ஆளுங்க எல்லாரும் பாருங்கள் இப்போ யாருமே பேங்க்குக்கு போகிறதில்ல, எல்லாம் ஏடிஎம்லேயும் டிரான்சாக்ஷன்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் முடிச்சிடுறோம். பேங்க்குக்கு போகிறோம் நான் பாருங்கள் கூச்சமே இல்லாமங்க செல்ஃபோன் எடுத்து போகிறான், சார்ஜர் எடுத்து போகிறான், ஹெட்ஃபோன் எடுத்து போகிறான், எல்லாம் எடுத்து போகிறான், பேனா மட்டும் எடுத்துன்னு வர மாட்டான். உள்ளே வந்து பிச்சை எடுப்பான். நம்ம ஆளுங்க பிச்சைன்னு முடிவு பண்ணிட்டான்னா ஒன்லி இன் இங்கிலீஷ். எக்ஸ்கியூஸ் மீ பென் ப்ளீஸ் கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டான். ஏன் நிறைய பேனா அது மாதிரி தொலைச்சிருக்கேன். கோவம் வந்து என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் என்ன பண்ணேன், பேனா வந்ததுன்னு எவனாவது கேட்டான் வச்சுக்கன்னா மூடியை கட்டிட்டு கொடுப்பேன். அவ்வளோ கேவலமாக பார்ப்பானுங்க சார் நம்மக்கிட்ட. அதாவது அவங்க பேனா இல்லாமல் வர்றது தப்பு இல்லையா, இந்த மூடியை கட்டிட்டு கொடுக்குது அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவானுங்க. நம்பாமலையா அப்படின்னு அப்படியே கொடுத்து பார்த்தேன், நம்ப மாட்டீங்க சார், இதுவரையும் என்கிட்ட 21 பேனா மூடி இருக்குது, தூக்கி போட்டு போட்டானுங்க. நல்லது செய்யணுன்னா கஷ்டம். இந்த இது செங்கல்பட்டு மதுராந்தத்துக்கு நடுவில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது. உண்மையிலே அவங்களுக்கு இந்த இது இல்லை, பணம் கொடுத்து சீனியர் அது இல்லை, உண்மையிலே ஆதரவு இல்லை, குழந்தை குட்டி எதுவுமே இல்லாமல் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் எபோவ் 65, ஒரு 125 பேர் இருக்காங்க அங்கே. ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு. நானும் எனக்கு சேவை செய்யணும்னு ஆசை, நம்மளால் பணம் கொடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கூட்டம் இல்லாத ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது நானே என் சொந்த காசில் பெட்ரோல் போட்டுட்டு அங்கே போய் பணம் வாங்காமல் ஒரு ஹவர் அவங்கக்கிட்ட சிரிப்பாக பேசிட்டு வருவேன். அவங்களுக்கு ஒரு திருப்தி. நம்ப மாட்டீங்க, கொரோனா காலத்தில் இ பாஸ் வாங்கி கூட போயிருக்கேன் அந்த இடத்துக்கு. நல்ல என்னால் முடிஞ்ச சேவை, அவ்வளோதான். ஆனால் இப்போ போகிறதில்ல. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனேன், கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு பேசினேன், சிரித்தாங்க. ஒரு பெரியவர் மட்டும் இப்படி இப்படின்னாரு, போனேன், தலையில் கை வச்சார், ஆசீர்வாதம், நன்றிங்க ஐயாண்ணே. தம்பி நீ வந்து பேசுறது ரொம்ப திருப்தியாக இருக்குது தம்பி, நீ வர நாள்லாம் எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம், நீ பேசிட்டு போயிடுவியா, அதுக்கப்புறம் நீ பேசுனது என்ன அப்படின்னு அதை பற்றி நாங்கள் ஒரு பாதி நாள் பேசிட்டுப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்க ஐயாண்ணே. ஆனால் நீ உங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் தம்பின்னாரு. என்னங்க ஐயாண்ணே, நீ வந்து உனக்கு எனக்கு தோணுதோ அன்றைக்கி தான் வர, அதனால் அப்படின்னா பேசாமல் நீ எங்களுடைய தங்கிடு சார். ஆதரவற்ற முதியோர் இல்லம் சார், என்னுடைய தங்கிடு, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலான்னாரு. அப்புறம் அந்த அமைப்பாளர்கிட்ட சொல்லிட்டேன், சார் ஒன்றும் இல்லை சார், இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன், மாதம் மாதம் ஏதாவது காசாவது கொடுத்துறேன். இங்கே இருக்கிற சகோதரிகள் 10-15 சகோதரிகள் ஒவ்வொருத்தர் பாதத்தையும் தொட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து நீங்கள் டிவியை ஆன் பண்ணால் நியூஸ் கேளுங்க, செய்தி கேளுங்க, செய்தி கேளுங்க. இல்லை இந்த பிள்ளைங்க ஆடின மாதிரி பரதநாட்டிய நிகழ்ச்சி இருந்தால் பாருங்கள், இல்லை நல்ல கர்நாடக சங்கீத கச்சேரி இருந்தால் பாருங்கள். தயவு செய்து உங்கள் குலதெய்வம் சத்தியமாக சொல்கிறேன், இந்த தொடர் மட்டும் பார்க்கவே பார்க்காதீங்க. இந்த என்னென்னமோ போடுறான் பாருங்கள், என்னென்னமோ தொடர் போடுறாங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி 10:30 மணி வரைக்கும் தொடர், எல்லா சேனல்லையும். அதில் என்ன தெரியுமா, எல்லா சேனலில் வர்ற எல்லா தொடர்லையும் முக்கியமான கருத்து 4 தான் இருக்கும், 4 அல்லது 5 தான். கருப்பொருள்
5-6 கருப்பொருள் தான். என்ன தெரியுமா? 1, கல்யாணமான பொண்ணோட தாலியை எப்படி அறுக்கிறது. ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த புள்ள கழுத்தில் இருக்க தாலியை எப்படி அறுத்துட்டு அவன் மவனுக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறது. இது ஒரு கருத்து. 2வது கருத்து, அக்கா காதலிக்கிற பையனையே காதலிக்கிற தங்கச்சியை அக்காவே ஆளை வச்சு அடிக்கிறது. நாட்டுக்கு எவ்வளவு தேவை இதெல்லாம். நான் ஒரு சீரியல் பார்த்தேன், அதில் ஒரு மாமியாருக்கு விஷம் கொடுக்கறதுக்காக மருமக தீர்மானம் பண்ணுறான். இப்படி ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டான், அதில் விஷம்னு எழுதியிருக்கு. எதில்? பாட்டிலில் விஷம் அப்படின்னு அப்போ தான் நமக்கு அது விஷம்னு தெரியுமா, இல்லைன்னா கோகோ கோலான்னு நினச்சிருவோமா. விஷம்னு எழுதியிருக்கு. அதை அப்படி காட்டுறான், கேமராக்காரன் அப்படி பக்கத்தில் கொண்டாந்து காட்டுறான். எதை? விஷத்தை காட்டினோன்னு அவ மைண்ட் வாய்ஸ், இன்னைக்கு ராத்திரி என் மாமியா குடிக்கிற பாலில், அங்கே யாருமே இல்லை, அவள் மட்டும்தான் இருக்கா, என் மாமியா கொடுக்குற பாலில் இந்த விஷத்தை கலந்து, எப்படி இதான் கழுத விஷம்னு எழுதியிருக்குல்ல, இதை கலந்துன்னு சொல்ல, இந்த விஷத்தை கலந்து கொடுத்து அவள் கதையை முடிக்கலைனா நான் எங்கள் அப்பனுக்கு பிறந்தவ இல்லை அப்படின்னு ஒரு வசனம் தொடரும் போட்டாங்க. இப்போ நம்ம வீட்டு அக்கா தங்கச்சிக்கெலாம், ஏக்கா நாளைக்கு ஓப்பன் பண்ணி ஊற்றிடுவாள்ல, அடுத்த நாள் அதே சீரியல் அதே டயத்தில் இந்த வருங்களேன், சார் ஒரு பாட்டிலை திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும்? சார் இந்த பாட்டிலை திறக்க இவ்வளோ தானே சார்? அவள் அப்படி திறக்க மாட்டாள். அவள் கதாநாயகி. அவள் என்ன பண்ணுவா தெரியுமா? இந்த பாரில் பீர் பாட்டிலை ஓப்பன் பண்ண தடவி ரசித்து ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? அப்படியே அது மாதிரி இப்படி தடவி கொடுத்து மறுபடியும் அந்த விஷம்ங்கிறத பார்ப்பா, படிப்பா, படிச்சுட்டு அவளுக்குள்ள இருந்தா அப்புறம்தான் இது மூடிக்கு கையை கொண்டு போகிறதுக்கு எதுக்கு அவ்வளோ நேரம்? மெதுவாக திறப்பான். பாட்டில் திறந்துட்டா தொடரும். செத்தான். ஐயா ஐயா, எப்படி சாப்பிட்டுக்கிட்டே எப்படி பேசுறது? இது சீரியலை விட கொடுமை. அவர் பாருங்க, அவருக்கு இதெல்லாம் மாவட்ட நிர்வாகத்துக்கு பணிவாக ஒன்று சொல்லிக்கிறேன். 1/2 மணி நேரமாக அங்கே உட்காந்துருந்தோம்ல சார், அந்த டான்ஸ் ஆடையில் அங்கே தான் சார் உட்காந்துருந்தேன். அந்த தமிழ் பண்பாட்டு பேரவையை சார்ந்த நண்பர்கிட்ட கூட நான் ஒரு டீ கிடைக்குமான்னு கேட்டேன். அப்போல்லாம் கொண்டாந்து கொடுக்காம பேச ஆரம்பித்த பிறகு ஒரு கேக்கு முந்திரி பருப்புலாம் கொண்டாடுறாரு. இப்போ நான் என்ன பண்ணுறது? கேக்கை கடித்தா பேச முடியாது, பேசுனா கேக்கை கடிக்க முடியாது. சரி அதை விடுங்க. மெதுவாக துறப்பா தொடரும்னு போட்டுருவாங்களா. அடுத்து பாலம் மெதுவாக ஊற்றுவா, சொட்டு சொட்டாக விஷத்தை கலப்பா, தொடரும் போட்டுருவாங்க. புதன்கிழமை ஆச்சு, வியாழக்கிழமை ஆச்சு. அது என்னமோ அந்த வீட்டில் மட்டும் சமையக்கட்டு மாடியில் இருக்கு. எந்த வீட்லையா அப்படி இருக்குமா? எனக்கு தெரிய கிடையாது. சமையக்கட்டு மாடியில், சமையக்கட்டில் பாலில் விஷத்தை கலந்து அந்த படியில் இறங்கி 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 வருவா. இறங்கி வந்து மாமியா கிட்ட வந்து நிற்பா. தொடரும். கடைசி அந்த விஷங்கலந்த பாலை மாமியா கையில் கொடுப்பா. மாமியா கையில் வாங்கிடுவா. வாங்கிட்டு பாலாமா, யாரு மாமியா, பாலாமா மருமக மனசுக்குள்ள விஷமுடி. எப்படி மாமியார விஷம் அத்தைன்னு கூட சொல்ல மாட்டா, விஷமுடி, இன்னையோட உன் கதை முடிஞ்சுதுடி அப்படின்னு சொன்னோன்னே மாமியா அந்த டம்ளரை தொடரும். இந்த வாய்க்கிட்ட கொண்டு போயில தொடரும்ன்றவாங்க.
அதில் கூத்து என்னன்னா, அந்த வாய்க்கிட்ட கொண்டு போகையில தொடரும்னு போட்ட நாள் வந்து சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ஒருத்திக்கு தூக்கம் கிடையாது. ஒருத்தி பேசிக்கிறா, ஏக்கா திங்கக்கிழமை கொடுத்துருவாள்லக்கா. அதில் ஒரு மாமியாலே கேட்குது மருமகள்கிட்ட வீட்டில், ஏட்டி ஏய் பரிமளா திங்கக்கிழமை கொடுத்துருவாள்ல அப்படின்னு. அந்த பொண்ணு கொடுத்துருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சீரியலை பார்த்து இவ பிளான் பண்ணிட்டா. யாரு? நிஜம் மாமியாருக்கே கழுத சங்க ஊதிர வேண்டியதுதான். இதை வேலை மணிக்கிட்டு எடுக்கிறாங்கய்யா. இதுக்கு லைட்டு, இதுக்கு கேமரா, இதுக்கு கதை எழுதுறதுக்கு ஒருத்தன், பாட்டு எழுதுறதுக்கு ஒருத்தன், மியூசிக் போடுறதுக்கு ஒருத்தன். இதை கூட்டமாக குடும்பமாக பார்க்குறாங்க. எனக்கு தெரிய குடும்பமாக உட்கார்ந்து புத்தகம் வாசிக்கிற குடும்பம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. புத்தக வாசிப்பே கிடையாது. குடும்பமாக உட்காந்து புத்தகம் வாசிச்சிருக்கீங்களா? பையனை உட்கார வச்சு இந்த புத்தகத்தை படிடா ராஜா, அப்பாவுக்கு படிச்சு காட்டு சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பெரியோர்களே, நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால், உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சர்க்கஸுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி, சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி, திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி, கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி, மாதத்துக்கு ஒரு தடவையாவது நூலகத்துக்கு கூட்டிக் கொண்டு போங்கள். நல்ல புத்தகங்களை உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்துங்கள். அண்ணல் அம்பேத்கர் விட்ட இடத்துக்கு வந்துட்டேன்னா, அண்ணல் அம்பேத்கர் லண்டனுக்கு படிக்க போனார். அப்போ கேட்டாங்க, நீ உங்களுக்கு எந்த இடத்துல தங்குறதுக்கு இடம் போடணுன்னாங்க. இப்போ நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், எனக்கு சினிமா பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், ஒரு நல்ல சினிமா கொட்டைக்கு பக்கத்தில் போடுங்க, இல்லை சினிமா கொட்டகை நிறைய இருக்கிற ஏரியாவில் எனக்கு ரூம் போடுங்க, அப்படி தானே சொல்லுவேன். நல்ல சாப்பாடு சாப்பிட்றவராக இருந்தால் ஹோட்டல்கள் நிறைய இருக்கிற இடத்துல போடுங்க, நல்ல பக்தராக இருந்தால் கோயில்கள் நிறைய இருக்கிற கும்பகோணத்தில் போடுங்க, அப்படி தானே கேட்பாங்க. அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்கே ஒரு அருமையான நூலகம் இருக்கிறதோ அதுக்கு பக்கத்தில் எனக்கு இடம் போடுங்கன்னார். அதனால தான் அவர் அண்ணல் அம்பேத்கர். அவ்வளவு நூல்களை வாசிச்சதுனால்தான் இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தை அவரால் எழுத முடிஞ்சது. எத்தனை பேர் பிஏபிஎல், எத்தனை பேர் லாயர் இருந்திருக்கிறான்? யாராலும் முடியாது, யாருக்கும் சாத்தியப்படாது. அண்ணல் அம்பேத்கருக்கு மட்டும் எப்படி சாத்தியப்பட்டது? வாசிப்பு சார், பரந்த வாசிப்பு, வைட் ரீடிங். நிறைய வாசித்தார், வாசித்ததையெல்லாம் கிரகித்தார், கிரகித்ததையெல்லாம் வெளிக்காட்டினார். அதுதான் அவர்கிட்ட இருந்த சிறப்பு. நீங்கள் எந்த அறிஞனை, நீங்கள் ஆப்ரஹாம் லிங்கன் எடுத்துக்கங்க, நெல்சன் மண்டேலா எடுத்துக்கங்க, மகாத்மா காந்தி எடுத்துக்கங்க, ஜவஹர்லால் நேரு எடுத்துக்கங்க, எல்லாரும் பெரிய பெரிய தலைவர்களாக ஆனதற்கு அடிப்படை காரணம் அவர்களிடம் இருந்த வாசிப்பு பழக்கம் மட்டும்தான். ஞாபகம் வச்சு. நெல்சன் மண்டேலா 27 வருஷம் ஜெயிலில் இருந்தார். 27 வருஷம் ஜெயிலில் இருந்தார் சார். ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகையில் வார்டன் கேட்கிறார், உங்களுக்கு ஜெயிலில் என்ன வசதி செய்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். எப்படி ஜெயிலில் என்னையா வசதி? குற்றம் செஞ்சவனை தானே சார் ஜெயிலுக்கு கூட்டு போறீங்க? நான் சொல்ற புரியுதா? குற்றம் செஞ்சவனுக்கு என்ன வசதி? அதில் குற்றவாளியில் ஏ கிளாஸ் குற்றவாளி, பி கிளாஸ் குற்றவாளிலாம் இருக்கான். எனக்கு உங்களுக்கு என்ன வசதி? நெல்சன் மண்டேலா என்ன வசதி? எனக்கு ஃபேன் போட்டு கொடுங்க, எனக்கு ஏசி வச்சு கொடுங்க, எனக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வெளியே போயிட்டு வர்றதுக்கு வசதி செஞ்சு கொடுங்க, அப்படி கேட்கலிங்க. நெல்சன் மண்டேலா கேட்டார், எனக்கு புத்தகங்களை கொடுத்து வாசிப்பதற்கான அனுமதியை மட்டும் கொடுங்கோ, வேற எந்த வசதியும் வேணான்னு சொன்னார் நெல்சன் மண்டேலா. மகாத்மா காந்தி அவ்வளோ வாசித்தார். ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு மரம் வெட்டியினுடைய மகன், அவ்வளோ வாசித்தார். நம்ம புத்தகம் வாசிக்கிற பழக்கமே கிடையாது. இப்போ நான்லாம் ஆசிரியனாக இருந்தேனே, 34 வருஷம் ஆசிரியனாக இருந்தேனே, வாசிக்கிற பழக்கமே பிள்ளைகள்கிட்ட இப்போ இல்லை. அதுவும் இந்த மொபைல் ஃபோன் வந்த பிறகு சுத்தமாக வாசிக்கிற பழக்கம் இல்லை. எல்லாம் இ புக் ரீடிங் அப்படிங்கிறான், ஆன்லைன் ரீடிங் அப்படிங்கிறான். இந்த புத்தகத்தை தொட்டு வாசிக்கிற போது கிடைக்கிற சுகம் மொபைலில் வாசிக்கிற போது கிடைக்காது. அது எழுதி வச்சுக்கோங்க.
எவ்வளவு புது மொபைலாக இருந்தாலும் அதில் வாசம் வராது. ஆனால் ஒரு புது புத்தகத்தை திறந்து அப்படி மோந்து பாருங்க, ஒரு வாசம் வரும். அது அறிவின் வாசம். அது அறிவின் வாசம். நீங்கள் புது புத்தகம் வாங்கி மோந்து பார்த்துருக்கீங்களா? சிலவர் வாங்கி மோந்து மட்டும் பார்ப்பான். புத்தகத்தை வாங்கி அப்படியே ஆஹா வச்சுட்டு போயிடுவான். மோந்து பார்த்துட்டு வாசிக்கணும் சார். நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுடைய நகைச்சுவை உணர்வு வளரும். வாசிக்க வாசிக்க உங்களுடைய அறிவு திறன் வளரும். வாசிக்க வாசிக்க உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கிற ஆற்றல் வளரும். நீங்கள் வாசிக்க வாசிக்க நான் முதலில் சொன்னதை போல மரணம் நோய் ரெண்டையும் எதிர்கொள்ளுகிற ஆற்றல் கிடைக்கும். வாசிக்க வாசிக்க கிடைக்கும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோஜித புத்தி வரும். நல்ல நகைச்சுவை உணர்வு வரும். நல்ல நகைச்சுவை உணர்வு நிறைய வாசிங்க. வாழ்க்கையில் நகைச்சுவை உணர்வு முக்கியமான ஒன்று. சில பேர் பார்த்துருக்கீங்களா? சில சபையில் பார்த்துருக்கேன். இந்தா அது முன் வரிசையில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஏதாவது ஜோக் சொன்னோம்னா அந்த அவர் பெரிய அதிகாரியாம், இல்லை பெரிய பணக்காரராம், பெரிய செல்வந்தராம், தொழில் அதிபராம், சிரிச்சா அவருடைய கிரீடம் இறங்கிருமா. சிரிச்சா அவரோட கிரீடம் இறங்கிருமா. நல்லா சிரிங்க சார். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போச்சுன்னு சொல்லியிருக்கான். நல்லா சிரிங்க. அதுக்கு என்ன காசா பணமா? அதுலேயும் சிலவர் பார்த்துருக்கீங்களா? உலகத்திலே பெரிய ஜோக் பண்ண அடிச்சிங்கன்னா அப்படிம்பா. அதுக்கு அந்த போய் சிரிக்காமலே இருந்திருக்கலாம். அப்படின்னா இதுக்கு பேர் சிரிப்பா? நல்லா சிரிங்க சார். மனசார சிரிங்க. NS கிருஷ்ணன் ஒரு பிச்சைக்காரர் வந்து வாசலில் நிற்பார் பாருங்க. ஒரு ஜோக் பாருங்களேன், எப்படி சிந்திச்சிருக்கான் பாருங்க. NS கிருஷ்ணன் வீட்டில் உட்கார்ந்துருப்பார். மதுரம் அடுக்கலையில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. TA மதுரம். ஒரு பிச்சைக்காரர் வந்து அம்மா தாயேம்பார். வெளியே எட்டி பார்ப்பார் NSK கலைவாணர். உள்ள ஏய் மதுரம், ஒரு ராஜா வந்திருக்காரு பாரு. வந்து நிற்கிறது யாரு? பிச்சைக்காரன். ஒரு ராஜா வந்திருக்காரு பாரு. அந்த அம்மா வெளியே வந்து பார்த்தா என்னங்க பிச்சைக்காரர் நிற்கிறாரு ராஜாங்கிறீங்க. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்னு சொல்கிறாங்க இல்லடி. எவ்வளவு பெரிய விஷயம் சார் அது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்னு சொல்றீங்களடா. இந்த பிச்சைக்காரன் இந்த நாட்டுக்கு மன்னனா? இந்த பிச்சைக்காரனுக்கு என்னடா வசதி செஞ்சு கொடுத்துருக்கீங்க? அவனை பிச்சைக்கார நிலைமையில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு எல்லாரும் இந்நாட்டு மன்னர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிடா தெம்பும் திராணியும் வந்ததுன்னு ஒரு நகைச்சுவையில கேள்வி கேட்டார். யாரு? NS கிருஷ்ணன். நகைச்சுவை ரொம்ப பெரிய விஷயம் சார். இப்போ இருக்கிற நகைச்சுவையெல்லாம் விட்டுருங்க. இப்போ எல்லாம் பாடி லாங்குவேஜில் தான், எல்லாம் உடல் சேட்டையில் தான் நகைச்சுவை. சார் நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சதை ஒன்று சொல்கிறேன் சார். மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு, ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயின் பிடிக்கணும். காலையில் 6 மணிக்கு ட்ரெயின். டிஃபன் கட்டிட்டு வரல. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஒன்றும் செய்யலை. அதனால் நான் போகிற வழியில் ஏதாவது வாங்கிக்கிறோமா அப்படின்னு வந்தால் அந்த நேரத்தில் எந்த கடையிலையும் எதுவும் ரெடி ஆகலை. ஒரு டீ கடையில் மட்டும் மசால் வடை போட்டுக்கிட்டு இருந்தான். டீ கடையில் மசால் வடை போட்டோன்னா சரி அவசரத்துக்கு ஒரு 2 மசால் வடை வாங்கி வச்சுக்குவோம். எப்படியும் ட்ரெயினில் வந்து டீன்னு ஒன்று கொண்டு வருவான். அதை வாங்கி 2 மசால் வடையை சாப்பிட்டுட்டு அந்த டீயை குடித்தோம்னா பசி ஓரளவுக்கு அடங்கிரும், பார்த்துக்கோன்னு வேகமாக போகிறேன். அந்த கடைக்கிட்ட 1/2 மணி நேரம் தான் இருக்குது ட்ரெயின் வர்றதுக்கு. வேகமாக போகிறேன். கிழிஞ்ச ட்ரௌசர் போட்டுக்கிட்டு, பஞ்சடைஞ்ச கண்ணோட, எண்ணெய் வைக்காத தலையோட ஒரு ஏழை பையன் பொட்டணம் கட்டி கொடுத்துக்கிட்டு நிற்கிறான் டீ கடையில். அந்த பையன்கிட்ட போய் தம்பி ரயிலை பிடிக்கணும் 2 வடை கட்டுன்னு. இது நல்ல நுணுக்கமாக கவனிங்க. ரயிலை பிடிக்கணும் 2 வடை கட்டு அப்படின்னு. அந்த ஏழை பையன், அடுத்த வேளை சோத்துக்கு உத்தரவாதம் இல்லாத பையன் என்னை மேலையும் கீழையும் பார்த்தான். மேலையும் கீழையும் பார்த்துட்டு சார் அப்படின்னா, என்னடா நக்கலா? இல்லை சார், நக்கல்லாம் இல்லை சார், உங்களை நான் பாராட்டுறேன் சார்.
நீங்கள் பெரிய கெட்டிக்காரர் சார். ஓ, அப்போ நம்ம பேராசிரியருங்கிறது இந்த பையலுக்கு தெரிஞ்சிருச்சு போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்னடா நான் காலேஜ் ப்ரொஃபஸர்னு உனக்கு அதெல்லாம் விடுங்க சார். காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறவன்லாம் கெட்டிக்காரன்னு உங்கள்கிட்ட யார் சார் சொன்னா? அவன் போகிற போக்கில் அடிக்கிறான். காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் கெட்டிக்காரன்னு உங்கள்கிட்ட யார் சார் சொன்னா? சரி விடுறா, என்ன ஏன்டா கெட்டிக்காரன்னு சொன்னா? சார், எனக்கு தெரிய எல்லாரும் வடையை வச்சு எலியத்தான் சார் பிடிப்பாங்க, நீங்கள் ரயிலையே பிடிக்கிறீங்களே சார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.